ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காராமணி சுண்டல் தான். ரொம்ப ஹெல்த்தியானது. இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு காராமணியை வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன். நான் காலையிலே ஊற வச்சுட்டேங்க. அதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வர போகிறோங்க. நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த காராமணியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த ஆயில் எல்லாமே அந்த காராமணியில் அப்சர்வ் ஆகும். இப்போ நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் உள்ளே. இது சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதனால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக தேவைக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் காராமணி சுண்டல் ரெடி ஆயிருச்சு. எப்போவுமே காராமணியை வந்து நம்ம குழம்புக்கு பொரியலுக்குன்னு செய்வோம். இனிமேல் இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ, பாய்.